ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அனிமே சேனல் ஸ்டார்ட் மீ டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோல் அண்ட் 2ல சீசன் 1ல எபிசோட் 101 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட்லாம் போட்டிருப்பேன், செக் பண்றது பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அதனால நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னே வந்து சேரும். சோ ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அந்த லவ் காடஸோட பாஸ்ட்ல அவங்க உண்மையாவே ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஆளு காட் ஆகிறதுக்காக அவ காதலின்னு கூட பார்க்காம கொண்டிருப்பான். அப்படியே ஹீரோ சைடு பார்த்தா ஹீரோயின் ஹீரோக்காக அவ்வளவே தியாகம் பண்ணிருப்பா. ஆனா ஒரு ஃபிளவரோட உதவியால ஹீரோயின் இப்போதைக்கு உயிரோட தான் இருக்கா. அப்புறமா டேங்க் லேண்ட்ல பயங்கரமான 2 பேருக்கு ஒரு பேட்டில் நடந்துட்டு இருக்கும், அதுவும் ஃப்ரெண்ட்லியா. இதெல்லாம் போதாதுன்னு அந்த சன்மூன் வேற வார ஆரம்பிச்சு வேற விட்டுருக்கானுங்க. சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல நம்மளோட ஷான்சியோ அந்த ஏஞ்சல் மாஸ்டர் சோல் வச்சிருக்கிறவங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கவலைப்படாத, கிட்டத்தட்ட என்னோட பவர் சோல் சயின்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு ஷான்சி சொல்லவும், தேர்ட் பிரதர் நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பாத்திரலாமா அப்படின்னு ஹீரோ வாய்ஸ் கேக்குது. சோ எல்லாருமே அங்கதான் பாக்குறாங்க. பார்த்தா இந்த டைம் நம்ம ஹீரோவோட தோற்றத்துல ரொம்ப மாற்றம் இருக்கு. ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டு போலையே அப்படின்னு ஷான்சி கேட்கவும், அது போதாதுன்னு இப்ப நான் ஃபுல்லா கிளியர் ஆயிட்டேன். சோ இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லவும், இந்த டிராகன் பொண்ணுமே சந்தோஷப்படுறா. சரி அதான் வந்துட்டல அப்படின்னு இந்த ஏஞ்சல் சொல்லவும், இவளுமே இன்னும் இங்கதான் இருக்காளான்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறான். அதை விடுறா, என்ன நீ ரொம்ப டிஃபரெண்டா இருக்க அப்படின்னு ஷான்சி கேட்கவும், அதை விடுங்க பேட்டில் பண்ணி பாக்கலாமா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அடே அவன் தான் அதான் கேக்குறான்ல, நீ ஏன் ஒரு டைம் பேட்டில் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு பேச சொல்லவும், சரி விடு அவங்கிட்ட யாரு பேட்டில் பண்ண முடியும், நானே அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஷான்சியுமே இப்ப பேட்டில் ரெடி ஆயிடுறான். சரி எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சான்சி சொல்லவும், உன் டிஃபென்ஸ் இன்னும் பத்தல போலயே அப்படின்னு பேய கலாச்சிட்டு திரும்ப எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன மன்னிச்சிருங்க, இந்த அட்டாக் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்னு ஹீரோ சோகமாகவும், அட எனக்கு இதெல்லாம் ஒன்னும் பண்ணிராதுரா அப்படின்னு சான்சி ஆறுதல் சொல்லவும், ட்ரைனிங்ல என்னோட பவர்ஸ் எல்லாமே மெரிச்சு பண்ணி தான் நான் புது ஸ்கில்ல கண்டுபிடிச்சேன். சோ அதனாலதான் எனக்கு நியான் டாங் அப்படிங்கிற ஒரு ஸ்வாட் கிடைச்சிச்சு. அப்புறமா என்னோட உள்ளங்கையில ஹோ டாங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு. ஆனா நான் இன்னும் அதை மாஸ்டர் தான் பண்ணி முடிக்கல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும், அப்படியா சொல்றேன், ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சான்சி கலாய்க்கவும், அவனை ஓவரா டீச் பண்ணி வாங்கி கேட்டிக்காது சரியா அப்படின்னு பேசிட்டு இருக்கவும், கோட்டியன் கிளான்ல இருந்து ஏதாவது மெசேஜ் வந்துச்சா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஆனா அப்படி எதுவும் வரல போல. ஆனா அதை விட ஒரு விஷயம் இருக்கு, சன்மூன் எம்பையர் 3 கண்ட்ரீஸ்ல இருந்து அந்த டோர்னமெண்ட்டை பார்க்க வந்த எல்லா கிளானோட ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர்ஸையும் பிடிச்சு வச்சிருக்கானுங்க. சோ அததான் நீ தெரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு அப்படின்னு பேச சொல்லவும், இப்ப நடந்துகிட்டே சி காட் பெவிலியனுக்கு போகணும் அப்படின்னு பேச சொல்றான். அவிகா உண்மையாவே நீ டெவலப் ஆயிருக்க அப்படின்னு ஸ்கை ட்ரீம் சொல்லவும், ஆமா உன்னால எப்படி அந்த யுவான் ஸ்கில்ல மாஸ்டர் பண்ண முடியுது, அதை விட நீ இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல் ஆன மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு ஸ்கோகர் கேட்கவும், ஆமா அது குவான் கொண்டு இருந்தல்ல அப்பதான் உங்ககிட்ட என்னால பேசவே முடியாம போயிருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அடா அதுவா அந்த டெஸ்ட் நானுமே அட்டன் பண்ணிருக்கேன்ப்பா, அதனாலதான் இது வரைக்கும் நான் ரொம்ப அதிகமா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்கை ட்ரீம் சொல்லவும், ஆமா இல்லனா நீ அப்படியே சுறுசுறுப்புக்கு மறு உருவம்ல அப்படின்னு ஸ்னோகர் அடிச்சுட்டு, நீ இப்ப அடுத்த லெவலுக்கு போயிட்டு உனக்கு இப்ப ஒரு சோல்ரிங் தேவைப்படுது தானே அப்படின்னு ஸ்னோகர் கேட்கவும், ஆமா ஆனா இப்ப எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சோல் பீஸ்ட் தானே தேவைப்படுது அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஆமா அதுக்கு என்ன குறை இப்போ அப்படின்னு ஸ்னோகர் கேட்கவும், ஆமா எனக்கு ஏத்தது தானே கிடைக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நீங்க சன்மூன் எம்பையரை பத்தி பேசுனீங்கல்ல, அங்க ஈவில் லைட் டெரண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கு. சோ அது ரொம்ப பவர்ஃபுல்லானது, ஏன்னா அது ஜிங்கு ஃபாரஸ்ட் கூட ஒரு டைம் வந்தனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு ஸ்னோகர் சொல்லவும், ஆமா அந்த டைம்ல நான் சீல் ஆயிருந்தேன், இருந்தாலுமே ஈவில் லைட் டைரண்ட்டுக்கும் ஓவர்லார்ட் அண்ட் டி டெயான் அப்படிங்கிற 2 சோல் பீஸ்டுமே 3 ராத்திரி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனா எம்பரர் தியான் வந்து அந்த பேட்ல முடிச்சு வச்சிட்டாரு அப்படின்னு ஸ்கை ட்ரீம் சொல்லவும், இவ்வளவு பயங்கரமான இதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறான். ஆனா அதோட பேரழிவை எங்கிருந்தோ வந்த ஒரு குரல் அதை நிறுத்திச்சு அப்படின்னு ஸ்கை ட்ரீம் சொல்லவும், மர்மமான குரல் ஜிங்டோ ஃபாரஸ்ட்லயா அப்படின்னு ஹீரோமே அதை வித்தியாசமா தான் பாக்குறாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா சன்மூன் எம்பையர் பணைய கைதிகள் எல்லாம் ரீசெங் அப்படிங்கிற இடத்துலதான் சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பிரின்சிபல் சொல்லவும், ஆமா அங்க சிறை பிடிச்சு வச்சிருக்கவங்க ஒன்னும் சாதாரண ஆளுக்கள் இல்ல. சோ கண்டிப்பா சன்மூன் எம்பையர் அவங்கள அசால்ட்டெல்லாம் தப்பிக்க விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு லேடி சொல்லிட்டு இருக்கவும், ஈவில் சோல் மாஸ்டர்ஸும் அங்கதான் இருக்காங்க. சோ நம்மளாலேயே அந்த இடத்துல எதையும் அசால்ட்டா பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு லீனர் சொல்லவும், ஆமா அந்த சன்ரைஸ் சிட்டில நிறைய பேர் தான் சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க. சோ செர்க்க அகாடமி கண்டிப்பா அவங்கள காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு ஷான் சொல்லவும், கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷனை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணா இந்த பேட்டில் நம்மளால கண்டிப்பா வின் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், செர்க்கில் இருந்து ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க வருவோம்
போவோம் அப்படின்னு ஷான் சொல்றாரு. சரி, அப்ப நீங்களே அதோட என்ட்ரன்ஸ்ல ஸ்ட்ராங்கான அட்டாக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. டேங்க்ல அவங்களுக்கு பின்னாடி வந்து அவங்கள அட்டாக் பண்ணி எப்படியாவது பிணை கைதியை தப்பிக்க வைக்க பாக்குறோம். அதுக்காக எங்க டேங்க்ல இருந்து 6 ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க தான் வரப்போறோம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், என்ன வெறும் 6 பேரான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காராங்க. அங்க இருக்கிறவங்க ரொம்ப ஆபத்தானவங்க, சோ நீங்க மாட்டினாலும் எங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஷான் கவலைப்படவும், எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நாங்க கம்மியான டீமா உள்ள போனாதான் அது எங்களுக்கு நல்லது. அப்படியே கைடவும் ஜியோ அந்த இடத்துலதான் பிறந்து வளர்ந்தவங்க, சோ அவங்களை யூஸ் பண்ணி நாம அந்த ஊருக்காரங்க தான் அப்படிங்கிற மாதிரி காட்ட முடியும். அப்புறமா சான்ஸோட டிஃபென்ஸ் பத்தி உங்களுக்கே தெரியும், அது போதாதுன்னு எங்களுக்கு புதுசா ஒரு ஏஞ்சல் ஸ்பிரிட் வச்சிருக்கவே கிடைச்சிருக்கா. அப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு வந்த குயின், சோ எங்க 6 பேரால தான் அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டிப்பா வின் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், சரி அயுகா தான் சொல்லிட்டான்ல, அவனோட பிளானையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஆனா இது ரொம்ப ஆபத்தானது, நீ கவனமாயிரு அப்படின்னு ஸ்வான் சொல்லவும், ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. அய்கா, நீ வந்தவொடனே திரும்ப போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா இந்த டைம் நீ போறது ரொம்பவே டேஞ்சரான மிஷின், சோ ஏதாவது எமர்ஜென்சினா இதை யூஸ் பண்ணு அப்படின்னு ஸ்வான் ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு தரவும், பார்த்து போயிட்டு வாடா அப்படின்னு பேயுமே கட்டி பிடிக்கிறான். சோ ஸ்வானுமே வழி அனுப்பி வைக்க இப்ப எல்லாருமே கிளம்பிடுறாங்க. டோங்கர், நீ இருக்கியா செத்துட்டியான்னு தெரியல, ஆனா நான் போற இந்த பயணம் ரொம்பவே ஆபத்தானது, ஆனா என்ன பண்ண முடியும், இது யங்ஸ்டர்ஸோட வருங்காலத்தை சேர்ந்தது, சோ அந்த கிங்க நான் கண்டிப்பா வின் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், இப்ப எங்க என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நிலவரத்தை காட்டுறாங்க. இந்த கப்பல் இப்ப சன்மூன் எம்பையரோட துறைமுகத்துக்கு போயிடும். சோ எல்லாருமே அந்த கண்ட்ரியோட ட்ரெஸ் தான் போட்டாகணும், அப்படியே என் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், இங்க சன்மூன் கான்டினென்ட் அவனுக்கு எல்லை ஃபுல்லாமே சோல் கட்டிங் டூலால பாதுகாத்துட்டு இருக்கானுங்க, சோ அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு வைஸ் பிரின்சிபல் சொல்லவும், சரி விடு, இங்க எந்த அளவுக்கு சோல்ஜரை நம்மளால கொண்டு வர முடியுதோ அதுதான் நம்ம ஹாயுகாவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம செய்ய வேண்டியதை இப்ப கரெக்டா செய்யலாம் அப்படின்னு லீனர் சொல்றாங்க. அவ்வளவுதான், ஹாயுகா இப்போ உள்ள போயிட்டான் அப்படின்னு வைஸ் பிரின்சிபல் சொல்லவும், இப்ப எங்க பிளான் படி ஷெர்க் மட்டும் அந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்றதுக்கு இங்க இருக்கிற சோல்ஜர்ஸும் அங்க போய் தான் ஆகணும், சோ எங்க பிளானுமே சக்சஸ்ஃபுல்லா ஆயிரும், அது போதாதுன்னு இந்த இடத்துக்குள்ள எங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும், இப்போதைக்கு நம்மளை விட அவங்களுக்கு தான் அதிக கஷ்டம் இருக்கு, சோ இந்த இடத்துல நம்மளால முடிஞ்சதை செஞ்சாகணும் அப்படின்னு ஸ்வான் கத்தவும், விடியறதுக்குள்ள நம்ம பிளான் கரெக்டா நடந்தாகணும், நீங்க வடக்க நோக்கி போங்க, மத்தவங்களும் அவங்களுக்கான திசையில போங்க அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கவும், அம்மா நானும் உங்களை காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்னு கியூ நினைச்சிட்டு இருக்கா. சோ இப்படியே இவங்க சன்மூன் எம்பையருக்குள்ள போறதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். சோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா போன எபிசோட்லயே கேட்கணும்னு நினைச்சேன், ஹீரோவோட லுக் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு சொல்லுங்க, ஏன்னா எனக்கு என்னமோ பழைய ஹீரோவே இதுக்கு பெட்டரா தான் தெரிஞ்சான். சோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல போடுங்க, நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். அப்புறமா எபிசோடு பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும்னா, சன்மூன் எம்பையர் வந்து மாஸ்டர் சோல் டோர்னமெண்ட்டுக்கு வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பிடிச்சது போதாதுன்னு அவங்களோட பேரண்ட்ஸுமே பிடிச்சு வச்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல கிளானோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க இருக்காங்களா அப்படிங்கிறது டவுட் தான், ஆனா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் இருக்காங்க, சோ அதனால அவங்கள காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கறதான் இப்போ ஷெர்க்கோட நோக்கம். என்னடா அவனுங்க கிளான் ஆளுங்க வந்தாலே இவங்க எல்லாருமே காப்பாத்திட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதுவுமே டவுட் தான். சோ அந்த கிளான் ஏதாவது டைரக்டா இதுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னா சோ கண்டிப்பா அந்த கிளான்ல இருக்கிற யாரையாவது இவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்களோட உயிருக்கு கண்டிப்பா உத்தரவாதம் இருக்காது. சோ சன்மூன் பிளாக்மெயில் பண்ணி தான் நிறைய கிளானை இப்போதைக்கு அட்டாக் பண்ண விடாம வச்சிருக்காங்க. சோ ஒருவேளை நம்ம ஹீரோ இதுல ஜெயிச்சா அப்படின்னா அவ்வளவுதான், சன்மூன் தி எண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சோ என்ன நடக்க போறதுங்கிறத நீங்க என் கூட சேர்ந்து பாருங்க, நான் அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.